தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபரு ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, ஒரு 3 to 4 டேஸ்லேயே நான் 50,000 ப்ளஸ் நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சொன்னாங்க, வாழ்த்துனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது போகவே இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இது வரைக்கும் நாங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கோம், பட் எங்களுக்கு பயமாக இருந்துச்சு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. இப்போ உங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுனால எங்கள் பயம் போச்சு, கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் லாஸ்ட்டில் போயிருந்துச்சுன்னா எங்கே கட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டிலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு குரூட் ஆயில், சில்வரு, கோல்டு, அதுபோல் ஸ்டாக்ஸில் எப்படி பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான பதில் அவங்க கவனித்தாங்களா கவனிக்கலான்னு தெரியல. மறுபடியும் அவங்க எல்லாருக்காகவும் சொல்கிறேன். இந்த ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு இது எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா, பெர்சன்டேஜை பொறுத்து தான் ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ 50,000 இருக்குது, அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வச்சுருப்போம். ஒரு 2% இல்லை 1% ஸ்டாப் லாஸ் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். இப்போ அது 100 ரூபா இருக்குது, அதுக்கு 1% போட்டிங்கன்னா வெறும் 1 பாயிண்ட் தான் உங்களுக்கு, 1 பாயிண்ட்டுக்கு கம்மியாக தான் உங்களுக்கு 1 பாயிண்ட் தான் காட்டும் ஸ்டாப் லாஸு. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே ஸ்டாப் லாஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணுங்கிறது முக்கியமே கிடையாது. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு நாளைக்கு என்னால் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியும், ஒரு நாளைக்கு என்னோடய மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்னால் என்ன முடியும், ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பேங்க் நிஃப்டியாக இருந்தால், நான் ஸ்மால் ட்ரேடர் இருக்கிறேன்னா ஒரு 600 ரூபா ஒரு லாட்டுக்கு என்னால் கொடுக்க முடியும். அப்போ அதனால தான் சொன்னேன், 40 பாயிண்ட் வரா மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு பிக் 3யோ பிக் 4யோ யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறேன் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னா டைனி 2 வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது ஒரு 60 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நமக்கு வரும். அப்போது நீங்கள் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நார்மல் வச்சு பாருங்கள். குறைந்தபட்சம் ஒரு 2 பாயிண்டாவது. கமாடிட்டிக்கெல்லாம் குறைந்தபட்சம் நம்ம ரிஸ்க்கு 3000 எடுக்கணும், ப்ராஃபிட்டும் 3000 எடுக்கணும். அப்போ நேச்சுரல் கேஸுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 1250 ரூபா. அப்போ 2 பாயிண்ட்டுக்கு வச்சிங்கன்னா நமக்கு 2500 ரூபா வரும். அப்போ அது வர மாதிரி நீங்கள் நார்மலில் எடுத்துக்கணும். காப்பர் ஒரு பாயிண்ட்டுக்கு 2500 ரூபா. அப்போ ஒரு பாயிண்ட் 1.5 பாயிண்ட் வர்றதுக்குள்ளே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸு டார்கெட்டு வைக்கணும். இப்போ முக்கியமாக குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அதிகபட்ச ஸ்டாப் லாஸ் ஒரு 3000 ரூபா, அதாவது 30 பாயிண்ட்டு. மெகா எடுத்திங்கன்னா 30 பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லித்தரோம். இதைத்தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமே நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. நீங்கள் திடீர்னு போய்ட்டு, சார் ஐடியா எடுக்கிறேன், ஐடியா இப்போ 8 ரூபா இருக்குது, நான் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுடைய ஆன்சருக்காகத்தான் இங்கே பிக் 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம், டைனி 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஸ்டாப் லாஸ் நான் எவ்வளோ வைக்க முடியும், அதுக்கான டார்கெட்டு நான் எவ்வளோ வைக்க முடியும், அது எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் உள்ள ஸ்டாக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில்வர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சில்வரு, கோல்டெலாம் செம்ம மூவ் இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் விழுவும். அப்போ அதுக்கு போய்ட்டு நம்ம டைனி ஸ்டாப் லாஸோ இல்லை டைனி 3 ஸ்டாப் லாஸோ வைக்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒன்லி அப்பான் கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு தான் சில்வர், கோல்டெலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதில் முக்கியமாக நம்ம சொல்கிறது, எல்லாத்துலேயும் ட்ரேட் பண்ண ஆசைப்படாதீங்க. ஏதாவது 1-2 ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணுங்கள், அதை தொடர்ச்சியாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா, எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம சொல்கிறோம். ஒரு நாளைக்கு நம்ம குரூடில் ஒரு 10,000 ப்ராஃபிட் எடுத்துருப்போம், கோல்டில் போகும்போது அந்த 5000 போயிடும், மீது 5000 இருக்கும். சரி, சில்வரில் பிடிக்கலான்னு போகும், அதில் ஒரு 10,000 கிடைக்கும். அடுத்து நேச்சுரல் கேஸ் போகும், அது அன்றைக்கின்னு 10 ஸ்டாப் லாஸ் அடிக்கும், அன்றைக்கி போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியான எடுத்த ப்ராஃபிட்டை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏதாவது 1-2 ஸ்கிரிப்டில் தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாங்க, நான் குரூட் ஆயிலுக்கு மட்டும் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். வழக்கம் போல் நம்ம சார்ட் எடுக்கிறோம், செட்டிங்ஸ்க்கு போகிறோம், இங்கே ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறோம். நேற்று மார்க்கெட் ஈவினிங் மார்க்கெட் மட்டும் தான் ஓப்பன் ஆச்சு, 5 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. அதனால் நேற்று நம்ம ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். இது முந்தா நாள் சார்ட் காட்டுறேன். முந்தா நாள் சார்ட்டு இந்த ஒரு கேண்டில் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கு.
ஆனாலும் கேண்டிலோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. அப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த கேண்டில் இப்போ ரிஜெக்ட் ஆகிருக்கு. லோ உடைச்சோன்னு நம்ம செல் எடுக்கலாம், ஆனால் லோ உடைக்கல. இது மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம இங்கே செல் எடுக்கக்கூடாது, இங்கே நம்ம செல் எடுக்கலாம். ஓகேங்களா? டோஜி ஆகிடுச்சு. இந்த லோ உடைச்சோன்னே நம்ம இங்கே செல் எடுக்கணும். இங்கே செல் எடுத்தோம்னா டார்கெட்டு இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு, எம்ஜிஆர் பாயிண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு. இதில் நீ எந்த டைம் ஃப்ரேம்னாலும் வச்சுக்கலாம். இதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. மேலே வந்து 1 மினிட்டோ 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ அப் டு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஐகோர் ஒர்க் ஆகும். உங்களுக்கு பொசிஷனல் வேணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டியது வந்து ஐ ட்ரெண்டுக்கு போகணும். ஐ ட்ரெண்டில் உங்களுக்கு பொசிஷனலில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அது இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு 1 மினிட்டில் வச்சு குரூட் ஆயில் காட்டுறேன். நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டாப் லாஸ் சொல்லியிருக்கோம். இப்போ என்ட்ரி பாருங்கள் 5783, ஸ்டாப் லாஸ் வந்து 96. அப்போ 13 பாயிண்ட்டு தான் ஸ்டாப் லாஸ் இங்கே காட்டுது. ஆனால் அது போதுமா அப்படின்னா சம்டைம் போதும். இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, அதனால் நான் சொல்லுவேன் பாருங்கள் 13 பாயிண்ட்டு தான் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நான் எவ்வளோ நாளும் உருட்டலாம். ஆனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனால் மார்க்கெட் நடக்கும்போது நீங்கள் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், குறைந்தபட்சம் ஸ்டாப் லாஸை ஸ்மால் ஸ்டாப் லாஸு டார்கெட் முன்னாடி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறோம். அது போக நம்ம இங்கே டிபிபின்னு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு இந்த டிபிபியில் போயிட்டு டிடிவியில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் மேலே கீழே க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் செல் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா உங்கள் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாயிரும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் நீங்கள் பார்க்குறீங்க, பெரிஷ் R3 நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போது இந்த லோ உடைக்கும் போது உங்களுக்கு செல்லு, இந்த ஹை தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், இல்லையா இந்த மிட் பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஒரு 10-15 ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஆனால் டார்கெட்டு 1:2 ரேஷியோவில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதுக்காக தான் என்ன சொல்கிறோம், இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஒரு பேரிஷ் R3 பார்த்துட்டு செல் எடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ முந்தா நாள் படி செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. எவ்வளோ டார்கெட்டு 83.57. நம்ம ஒரு 30 பாயிண்ட் வச்சோம்னா 53 நம்ம டார்கெட்டு புக் பண்ணியிருப்போம். லோ எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 48 வரைக்கும் போயிருக்கு. 30 பாயிண்ட் டார்கெட் கிடச்சிருச்சு. சரி, இப்போ நேத்தி அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போய் மேலேயும் டார்கெட் கொடுத்துருக்கு. நான் அதெல்லாம் இப்போ கன்சிடர் பண்ணலை. இப்போ நேற்று என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். நேற்று 5 மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டை ஓப்பன் ஆச்சு. டிஃபால்ட் செட்டிங்ஸில் நேற்று மறுபடியும் என்ன ஆயிருக்கு, நம்மளுடைய செல் என்ட்ரிக்கே போயிருக்கு. அதே இடத்துலையே மறுபடியும் 3 டார்கெட்டு அதுக்கு கீழேயும் கொடுத்துருக்கு. தெரியுதுங்களா? டிஃபால்ட் என்ட்ரி தான் எடுத்திருக்கேன். அதாவது முந்தா நாளோட மார்க்கெட் வச்சு, அதாவது நேற்று மார்க்கெட் காலையில் இல்லை, இது வந்து ஈவினிங் மார்க்கெட் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம அதே ஜோனை வச்சு அதே கன்ஃபர்மேஷனில் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. தெரியுதுங்களா? நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்னொரு இதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி சார் நம்ம முதல் நாள் உள்ள ஜோனை வச்சு ட்ரேட் பண்ணலாமா? ஆமாம், ஏன் பண்ணலான்னா நம்ம ஜோன் வந்து வேலிடு. அந்த இடத்துல நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிறேன். கேண்டில் ஸ்டிக்கை பார்க்குறதுக்காக தான் வச்சுருக்கேன். சரியா? இது வந்து நேத்தியோட ட்ரேடிங்கு. 15ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நேராக செல் ஜோனுக்கு போயிருக்கு. அப்புறம் ரிவர்ஸ் ஆகி 2 டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் மார்க்கெட் செல் ஜோன் போயிருக்கு, ரிவர்ஸ் ஆகி 2 டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் அதே செல் ஜோனே போயிருக்கு, ரிவர்ஸ் ஆகிட்டு 5 டார்கெட் கொடுத்துருக்கு. 5 டார்கெட்டு கொடுத்துருக்கு, சூப்பராக கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து ஒரு சூப்பரான வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த கேண்டிலில் நம்ம செல் எடுக்க மாட்டோம். 9:40 கேண்டிலில் செல் எடுக்க மாட்டோம், ஏன்னா ஃபுல் க்ரீனு. அதுக்கு அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டில் லோ உடைக்கல. அப்போ இங்கே தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகி இதுக்கப்புறம் தான் நம்ம செல் என்ட்ரி எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ணணும். அப்போ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு என்ன கிடச்சிருச்சு, செல்லை உடனே எடுக்காதரா அப்படின்னு சொல்லி 5 மணி கேண்டில் காட்டி கொடுக்குது. உடனே போகாதன்னு சொல்லுது. அப்போ வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும்போது நீங்கள் செல் எடுத்திங்கன்னா பயம் இல்லாமல் ப்ராஃபிட்டை எடுக்கலாம். அதனால் நம்ம சொல்கிறோம், பயமே இல்லாமல் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரி, இது வந்து ஏற்கனவே உள்ள ஜோனை ஃபார்ம் பண்ணியும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி முந்தா நாள் நமக்கு ஈவினிங் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு.
நேற்று ஈவினிங் ஜோனில் நமக்கு செல் சைடு வரைக்கும் போயிருக்கு, ஆனால் செல் கிடைக்கல. சரி, நம்ம இன்னொன்று வச்சுருக்கோம் இல்லையா, டிஃபால்ட் செட்டிங்ஸ் போகிறோம். இப்போ நான் அதை ஈவினிங் செட்டிங்ஸ் வச்சு காட்டுறேன். பை எதை ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல லோ பாருங்கள் 5732. நம்முடைய என்ட்ரி பாருங்கள் 5732.94. அப்போ பர்ஃபெக்டாக நமக்கு நேற்று பை கிடச்சிருக்கு. ஈவினிங் மார்க்கெட் படி இந்த இடத்துல சூப்பராக ஒரு பை கிடச்சிருக்கு. டார்கெட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கு. திருப்பியும் அதே இடத்துலையே பை கிடச்சிருக்கு. டார்கெட்டு இன்னும் கொஞ்சம் மேலேயே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல பை எடுக்க மாட்டோம். ஏன்? கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, நம்மளுடைய பை என்ட்ரிக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஆனால் இந்த இடத்துல நம்ம செல் எடுப்போம். கரெக்டு தானே? கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இது வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ டிஃபால்ட் என்ட்ரிலையும் நமக்கு ப்ராஃபிட்டு, ஈவினிங் மார்க்கெட்லேயும் நமக்கு ப்ராஃபிட்டு. அப்போ இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். அது என்ன? எம்சிஎக்ஸ் டுமாரோ மார்க்கெட்டு. இந்த இடத்துல பாருங்கள், எம்சிஎக்ஸ் டுமாரோ மார்க்கெட்னு கொடுத்துருக்கேன். இதை வச்சு மறுநாள் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்கூட்டி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இது 15ஆம் தேதி, சரிங்களா? அதாவது நேத்தி ஈவினிங் மார்க்கெட் தான் ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். கரெக்டாக நம்ம செல் ஜோனில் நேராக எது வரைக்கும் வந்திருக்கு? பை ஜோன் வரைக்கும் வந்திருக்கு. பை ஜோனில் நம்ம ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ அங்கேருந்து பை எடுத்தோம்னா திருப்பி இது வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திருப்பியும் அதே இடத்துல பை, அப்புறம் இங்கே டார்கெட்டு. திருப்பி நம்ம செல் ஜோனுக்கிட்ட ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு, பை வரைக்கும் கிடச்சிருக்கு. இந்த பை நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகலை. அதுக்கப்புறம் செகண்ட் செல் எடுப்போம். இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு நேற்று. இப்போ நாளைக்கு என்ன ஆகும் மார்க்கெட்டு? இதுதான் நாளையோட மார்க்கெட்டு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் இங்கே இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வரும்போது 5632 வரும்போது பைக்கான கேண்டில் பாருங்கள். 5703 வரும்போது செல்லுக்கான கேண்டில் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதை குருடாயிலுக்கு ஒரு முழுமையான ட்ரைனிங் வீடியோவாக பார்த்துக்குங்க. இதையே பேஸ் பண்ணி மற்ற ஸ்கிரிப்டுக்கு உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனே நம்மளுடைய நம்பர் 9500009154 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களுடைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு 24/7 ஹெல்ப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே நம்ம இப்போ தீபாவளி ஆஃபர் கொடுத்தோம். எம்எஸ்டி ஐகோர் 2.0 லைஃப் டைம் சப்ஸ்கிரைபருக்கு எம்எஸ்டி ஐ10 2.0வும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தீபாவளி முடிஞ்சு என்ன பண்ணிட்டோம்? எம்எஸ்டி ஐகோருக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும், எம்எஸ்டி ஐ10 2.0க்கு தனியாக பே பண்ணணும். ஐ10 2.0 ஒன்லி லைஃப் டைம் வாங்கினா மட்டும்தான், ஆனால் டபுள் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீபாவளி இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போது திருப்பியும் அதே ஆஃபரை ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு ஒரு 5 கஸ்டமருக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று பிளான் பண்ணியிருக்கு. அப்போ விருப்பம் உள்ளவங்க அந்த தீபாவளி ஆஃபர், அதாவது எம்எஸ்டி ஐகோர் 2.0வை லைஃப் டைம் சப்ஸ்கிரைபாக வாங்குறவங்க எந்த ஒரு காசும் செலவும் இல்லாமல் ஐ10 2.0வும் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஐ10 2.0வோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும், பொசிஷனலாகவும் கொடுக்கும், இன்ட்ராடேவும் கொடுக்கும். இதுவும் சளைச்சதில்லை. இதுவும் பாருங்கள், ஒரு பாயிண்ட் கூட அதுக்கப்புறம் மேலே போகலை. நம்ம என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் கூட மேலே போகலை. அதே மாதிரி இந்த பைலையும் பாருங்கள், பை கிடச்சிருக்கு, மேலே போயிருக்கு, பை கிடச்சிருக்கு, மேலே போயிருக்கு, செல்லு கிடச்சிருக்கு, திருப்பி இங்கே செகண்ட் செல் கிடச்சிருக்கு, இங்கே போயிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு 2 இண்டிகேட்டருமே நமக்கு பக்க பலமாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டர்ஸ் மிகவும் பயனுள்ளதாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதுபோல் நீங்களும் பயன்பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்முடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றிகரமான ட்ரேடிங் லைஃப்க்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.